வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளே சினிபிளஸ் தமிழுக்கு பரப்பினி இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ஹாலிவுட் ஆக்ஷன் ஸ்டார் ஜெரால்ட் பேட்லர் நடிப்பில் ரிக் ரோமன் பாக் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் மதுரையான சர்வைவல் த்ரில்லர் கிரீன்லாந்து 2 மைக்ரேஷன். சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனால், முதல் பாகத்தில் கிராக் விண்கலத்தோட தாக்குதலில் இருந்து பூமி தப்பிச்சாலும் 5 வருஷம் கழிச்சு நிலைமை இன்னும் மோசமாக இருக்கு. கடல் சீட்டம், எரிமலை வெடிப்பு, காத்துல இருக்கிற ரேடியேஷன் பூமி வாழ தகுதியற்ற இடமாக மாறுது. நம்ம ஹீரோ ஜான் கெரிட்டி தன் குடும்பத்தோட கிரீன்லாந்துல இருந்து நிலத்தடி பதுங்கு குழியில இருக்கிறாரு. ஆனா அங்கேயும் நிலநடுக்கம் வந்து பாதிப்பு ஏற்பட அங்கிருந்து தப்பிச்சு இங்கிலாந்தோட லிவர்பூல் பகுதிக்கு வராங்க. அங்கேயும் இராணுவ கட்டுப்பாடுகள், இயற்கை சீரற்றங்கள் என்று பல தடைகளை தாண்டி கிரேக்டர் அப்படின்ற பாதுகாப்பான இடத்துக்கு தன் குடும்பத்தை எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு தான் இந்த மைக்ரேஷன் படத்தோட விறுவிறுப்பான கதை. சரி, படத்தோட பிளஸ் பயன் பார்க்க போனா, முதலாவது படத்தோட ஆரம்பத்தில இருந்தே அந்த பரபரப்பு நம்ம தோதிக்குது. ஜெரால்ட் பேட்லர், மொரோனா மற்றும் அந்த குட்டி பையன் ரோமன் 3 பேரும் ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு அடுத்தடுத்து போகும்போது நமக்கு பதட்டமாக இருக்கு. குறிப்பாக அந்த மலைகளுக்குள் கடக்கிற காட்சிகள் நிஜமாகவே சீட் நுனியில நம்மளை கொண்டு வந்துடும். ரெண்டாவது, டைரக்டர் ரிக் ரோமன் பாக் பெற்ற படைப்புகள் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு டேவிட் பெக்லோவின் பின்னணி இசை மிகப்பெரிய பலம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது மிரடலாக இருக்குது. அதே சமயம் இவ்வளவு கஷ்டத்திலேயும் மனிதாபத்தை பேசுகிற எமோஷன் காட்சிகள் மனசை தொடுது. குறிப்பாக அந்த மக்களை அழைச்சிட்டு போங்கொண்டு கேட்குற காட்சி கண்ணீரே வரவழைக்குது. மூன்றாவது, படத்தோட ரன்னிங் டைம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான். ரொம்பவும் ஒழுக்கமான கிரிப்ஸ்டான கதை நகர்றது படத்துக்கு பெரிய பிளஸ். முதல் பாகம் பார்க்குறவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனால், சில இடங்களில் 2012 படத்தோட சாயல் தெரிகிறது ஒரு சின்ன குறைதான். அப்புறம் கதையோட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. உலக அரசியலை விட்டு நோக்கிறவங்களுக்கு அமெரிக்கா கிரீன்லாந்து அரசியலை இது ஒரு மறைமுகமாக பேசுகிற மாதிரி தோணலாம். ஸோ இந்த கிரீன்லாந்து 2 மைக்ரேஷன் படத்தை பார்க்கலாம் வேண்டாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு பிரமாண்டமான தியேட்டர் அனுபவம். சர்வைவல் த்ரில்லர் பார்க்குறவங்க கண்டிப்பாக இது பார்க்கலாம். ஜெரால்ட் பேட்லரோட அதிரடி நடிப்புக்காகவும் அந்த மேக்கிங்குக்காகவும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட பாருங்க. சரி, நம்ம சினிபட தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். சரி மக்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா? அந்த மலை கடக்கிற காட்சிகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜெரால்ட் பேட்லரோட நடிப்பு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சினிபட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான படைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி மக்களே.